நான் தலா இப்ப சந்தோஷமா இருக்கிறே இல்லையா? நீ கேட்டதுக்கோசம் எங்கேயும் போலாம் பிளான் பண்ணணும். ஆனா உங்க எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டோம். பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் டிப்ரெஷனுக்குறேன்ற. சரி அது கூட நம்ம ஊர்ல சொத்தனா அங்கே டிப்ரெஷனுக்குறேன். சரி உனக்கோசம் என்னது மர்ம பே படுத்து போலாம் கூப்பிட்டேன். அங்கேயே போய் டிப்ரெஷனுக்குறேன்ற. இதை விட்டுட்டு சார் வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மருந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டா அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? வந்தது ஏன் டிப்ரெஷன் வராம தெரியல. நீங்க என்ன வச்சு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறீங்க. யாரு வர முக்கியம் இல்ல. நீ சந்தோஷம் நான் சந்தோஷம் வந்தோமா? நீ சந்தோஷமா நீ இருக்க மாட்ட. கேட்டா அந்த பொண்ணுன்ற இதோ நீ பொண்ணு பண்ணி நான் தொங்கிடு எங்களுக்கு மிச்சம் ஒண்ணும் ஆரம்பிச்சோம். இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகமடா. இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கரடா. ஊர்ல 1000 பொண்ணு இல்லையா? அழகுலாம் பொண்ணு இல்ல இவ்வளவு வந்து நிப்பாங்க மச்சான். அழகா என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. ஒரே மாதிரி இருப்பாங்க நீ நினைக்காத. சில பொண்ணுங்க இருக்காங்க வேற மாதிரி தான் இருக்குது. சொல்லலனா என் பேர் வச்சு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா மச்சான் நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க பார்த்து பண்றோம். நாங்க லவ்னா நாங்க 10 பொண்ணு பாக்குறோம். யாருக்கு கோசம்? உனக்கு தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமா? ஏன் பண்றோம் நினைக்கிறேன்? நாங்க பாக்குறோன்றத நினைச்சு நீ பார்த்து திருந்துவேன்ற ஒரே காரணத்துக்காக தான் தெரியுமா? இந்த டிப்ரெஷன் பொண்ணு வந்துச்சா நம்பியா? கேவலம் ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ண நினைக்கிறேன். இல்ல நீ பண்றதுக்கு அங்க போய் தொங்கி சாவுடா. நீ மேரேஜ் ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்கிறா? நான் மேரேஜ் பண்ணலையா? உனக்குதான் வார ஒரு பொண்ணுக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன். சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆனா நீ ஒரே பொண்ணு உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா. மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. வரவும் மாட்டா. மரத்துல துணி மாடுது பாத்தியா? அதே காய்ச்சல பாத்துக்கிற பாத்தியா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. நீ பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ்னு போட்டுட்டு இருக்க. பொண்ணே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலே அப்படிதான் ஞாபகம் வந்துச்சுரா. அந்த பாட்டு போட்டுருந்தான்டா. என்ன பாட்டு? தினமோ நினைப்புடு. அவன் இல்ல அவன் நினைப்புல. ஆனா அவன் வேற நினைச்சிருந்தா பத்தியா? ஏய் அவன் வேற நினைச்சிருந்தா கூட பரவாயில்லடா. பொண்டாட்டியாவே ஆயிட்டா. சினிமாவில காதல் வந்தா கை தட்டுறீங்க. டிராமாவில தொலைக்காட்சியில காதல் வந்தா தூக்கத்தை எழுந்துட்டு பாக்குறீங்க. ஆனா வாழ்க்கையில காதல்னு வந்தா மட்டும் ஏயா பிரிக்கிறீங்க? பூக்களைத்தான் பறிக்காத, காதலைத்தான் பிரிக்காத. இடத்த காலி பண்ணு போ. அது பொண்ணு சும்மா இருந்து அதை சாண்டிக்கு வந்த இன்னைக்கு பொண்ணு தப்பா பேசுறேன்னு எப்படின்னா போட்ட ஒண்ணு கேக்குது. அவன் தாக்குதெல்லாம் வேணாம். ஓ உன் ஃப்ரெண்டு திட்டுதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தாம. ஏய் கேவலம் ஒரு பொண்ணுக்காக இதுக்கு பேசிட்டு இருக்கிற எந்த பொண்ணு? ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு விடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. தப்பா பேச சொல்லிச்சு. மத்த பொண்ணு தப்பா பேசுறா, அந்த பொண்ணு தப்பா பேசு. அந்த பொண்ணு பேச சொல்லடா. இப்போ மத்த பொண்ணு தப்பா பேச சொல்லிது. அந்த பொண்ணு தப்பா பேசு. பொண்ணு தப்பா பேச சொல்லு. நல்லா பொண்ணு தப்பா பேச. அவ்வளவுதான். இதுக்கே மூச்சு ஆகுது. வெறும் 2 வாட்டி துடுப்பு போட்டு மூச்சு ஆகுதுன்ற அண்ணாக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா பாத்துக்கோ
அவர் எப்படி பண்ணுவாரு இப்படி செத்து போய் தர நின்னுங்கிற எப்படியா அவன் மூஞ்ச பாருங்களேன் ஐயோ. எந்த அளவுக்கு கொடூரமா வச்சுட்டு இருக்கான் மூஞ்சி திணறான் வேறயா அவர்கிட்ட 2 ரூபாய் கொடுறா அவரு பேர் அசால்ட்டா போடுறாரு அண்ணன் ஆனா நீ போட தெரியாதா போடத்தானே போடுவாரு போட தெரியாதா அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல காடு பிடி புரியுதா புரியுது எது சொல்றாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்றான் ஓகேங்களா அவன் பிடிச்சானா கரெக்டா இருக்கும் நான் பிடிக்கிற புடிய நீங்களே பாருங்க அது எப்படி இருக்குன்னு மட்டும் அப்ப அவனோட கலாச்சாரத்துக்காக சேர்ந்து கலாய்க்கிறாங்களாம் இல்லடா என் மூஞ்சி மாறுதா அவன் மூஞ்சி மாறுதான்னு பாருங்க சொன்ன நான் சொல்றது அந்த துடுப்பு. நானும் அந்த துடுப்பு தான் சொன்னேன் நீ எதை புரிஞ்சுக்கிட்ட அதுதான் போட சொன்னேன் நீ வந்து எனக்கு புடி தெரியும் புடி சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை போடுறேன் நீங்க பாருங்க நான் பல்ப் வாங்குறேன் அவங்க போட வாங்குறாங்களான்னு போறேன் அந்த காஜில இருக்கிறா பெரிய கட்டையை தான் நான் பிடிக்கிறேன் நீங்க சொல்ற நீங்க சொல்ற காஜி கட்டை இல்ல நான் சொல்றது கட்டை அந்த கட்டை என்ன கட்டா